friends, welcome to my Smiley eat channel. இப்போ நான் பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு தோசை. இதுக்கு மரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு இப்படி நல்லா சீவி வச்சுக்கணும். சீவிட்டு இந்த மாதிரி சீவுனா இப்படி கிடைக்கும். இது அரிசி நான் நல்லா ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் அரிசி இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு ஓரளவு அரைச்சதுக்கப்புறமா ஏலக்காய், இந்த துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் கலந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா ஐஸாக பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, கிழங்கு சேர்த்து அரைச்சதுனால. இதுக்கு 200 கிராம் அரிசிக்கு 400 கிராம் 400 கிராம் வெல்லம் எடுத்து நல்லா பொடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகாக எடுத்துக்கிறேன். தண்ணி பாகு தான், தண்ணியை மெல்ட் ஆக வச்சுக்கிறேன். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு நான் அரைச்சி வச்ச மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசை மாதிரி ஊற்ற வேண்டியதுதான். வேணால் தேங்காய் பூ திருவி அதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ வேணால் துருவி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தவாவில் நெய் விட்டு தவாவில் நல்லா நெய் தடவிக்கிட்டு தோசை மாதிரி ஊற்றி பெரட்டி எடுத்தோன்னா மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் தோசை ரெடியாக இருக்கும். பயங்கர டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டும் நல்லாயிருக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்டு, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உண்டு. மரவள்ளி கிழங்குனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிறையா நெய் விற்றுக்குங்க. இப்போ நமக்கு தேவையான ஸ்வீட் தோசை ரெடியாக இருக்கும். நான் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பட்டர் நடுவில் வச்சு டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா தேங்காய் பூ துருவிக்கலாம். தேங்காய் பூ துருவி தூவி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்டியான ஸ்வீட் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.